Hey hi, welcome to Bellebeauty box. Haircare advice part 2 video நம்ம பார்க்க போறோம். இதில வந்து hair care tips and tricks related ஆன நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹேரை ரெகுலராக வாஷ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கேல்ப் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா வந்துட்டு மைல்டு ஷாம்புவாக எடுத்துக்கோங்க. மைல்டு ஷாம்பு ஃபார் எக்ஸாம்பிள் பேபி ஷாம்பு கூட நம்ம எடுத்துக்கலாம். உங்களோட ஷாம்பு வந்து கெமிக்கல் அதிகமாக உள்ளதா இல்லை கெமிக்கல் லெஸ்ஸாக என்ன மாதிரியான டைப் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்புவை ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. அது கூட டர்மரிக் பவுடரை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு ரெட் கலரில் கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதில் வந்து கெமிக்கல் நிறையா இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இல்லை சேம் கலர் அதே எல்லோ ஷேடில் டர்மரிக் கலர்லேயே கொஞ்சம் அது ரிலேட்டடாகவே எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னா வந்துட்டு கெமிக்கல் லெஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஷாம்பு என்ன மாதிரியான டைப் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து உங்கள் ஹேரை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளோ ட்ரையர் தயவு பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. ப்ளோ ட்ரையர் அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் ஃபால் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க. ஒன்று ஃபேன் யூஸ் பண்ணி உங்கள் ஹேரை வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வந்துட்டு சன்லைட்டில் ஹேர் ட்ரை பண்ணுறது இன்னுமே பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது. ஸோ இப்போ யாருமே டே டைமில் வந்து அவுட் சைட் போகிறனால ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது இல்லை. ஸோ நைட் பிஃபோர் நீங்கள் தூங்க போகிற 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியாவது ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்குங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹேர் கோம். ஸ்மால் டூத் ஹேர் கோம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஒயிட் டூத் ஹேர் கோம் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே தலையை நல்லா சீவி சிக்கெடுத்துருங்க. உங்கள் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு வந்து ஹேர் பன் போட்டுருவோம் இல்லையா, அது மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் கோம் யூஸ் பண்ணாமல். ஸோ எப்போவுமே வந்து கோம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேரை வந்து நீட்டாக இது பண்ணிக்கோங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹேர் கோம் வச்சு நீங்கள் ஹேரை நல்லா சிக்கெடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிக்க போங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, உங்கள் நார்மலான ஹேர் லுக் எப்படி இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. அதுதான் உண்மையிலே வந்து ரொம்ப அழகு. உங்களுக்கு கேர்லி ஹேர் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறது, இல்லை ஸ்ட்ரைட்டனிங் ஹேராக இருந்தால் அது கேர்லி ஹேராக மாற்றுறது, இந்த கேர்ள் மிஷின், ஸ்ட்ரைட்டிங் மிஷின், அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுறேங்கிற பேரில் வந்துட்டு நிறையா ஹேர் கிளிப்ஸ் யூஸ் பண்ணுறது, ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரிம் பண்ணுறது. 2 monthsக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் உங்கள் ஹேரை வந்து ட்ரிம் பண்ணுங்கள், இல்லைன்னா கட் பண்ணுங்கள். அந்த எண்டில் வந்துட்டு ஸ்ப்ளிட் எண்ட் இருக்கும். அந்த ஸ்ப்ளிட் எண்டை நீங்கள் கவனிக்காமலே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ளிட் எண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். ஸோ உங்கள் முடி வந்து டபுளாக பிரேக் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஹேர் கட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கணும், ஹேர் க்ரோத் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி நிறையா குடிங்க. ஒர்க்கிங் மென் அண்ட் உமனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறத மறந்துட்டு இருக்காதீங்க. தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதுவே வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் ஃப்ரீக்வெண்ட்டாக தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, நீங்கள் அவுட் சைட் போகும்போது கேப்போ இல்லை ஷால் இந்த மாதிரி வச்சு உங்கள் ஹேரை வந்து கவர் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. வெளியில் போகும்போது டஸ்ட் பொல்யூஷன் இதனால் வந்து உங்கள் ஸ்கேல்பில் வந்து அழுக்கு படிக்கிறதுக்கு, டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணிக்கும் போது அதிலிருந்து உங்கள் ஸ்கேல்ப் வந்து சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் ஷவர். ரொம்ப சூடான தண்ணியில் வந்துட்டு உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணாதீங்க. மைல்ட் டெம்பரேச்சர் வெதுவெதுப்பான தண்ணி இருக்கு இல்லையா, அதில் கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். ரொம்ப ஹாட் வாட்டரில் வந்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணாதீங்க, நல்லதில்லை. நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டர் ஷவர். இன்கேஸ் நீங்கள் வந்து அவுட் சைட் போயிருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு வெக்கேஷனுக்கு வெளில போயிருக்கீங்க, அங்கே சால்ட் வாட்டரில் குளிக்கிற நிலமையோ ஹேர் வாஷ் பண்ணுற நிலமையோ, இல்லை வந்துட்டு சால்ட் வாட்டர் உங்கள் ஹேரில் ஏதாவது பட்டுருச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு கேன் வாட்டர் வாங்கி உங்கள் ஸ்கேல்ப்பை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. சால்ட் வாட்டரில் மட்டும் உங்கள் ஹேரை நீங்கள் தப்பி தவிர நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வைங்களேன், அதில் ஏற்படக்கூடிய ஹேர் ஃபால் மாதிரி ஒன்று இருக்கவே இருக்காது. ஹேர் ஃபால் பயங்கர ஜாஸ்தி ஆகிடும். ஸோ உடனே வந்து அந்த ஸ்கேல்பில் சேர்ந்துடுச்சுன்னா டக்குன்னு ட்ரை ஆகிடும். ஸோ அதை வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே கேன் வாட்டரை நல்லா ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் வாங்கி உங்கள் ஸ்கேல்ப்பை நல்லா வாஷ் பண்ணிடுங்க.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சால்ட் வாட்டர் இருக்கிற இடத்துல பீப்புள்ஸ் நிறையா பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த வாட்டர் வந்து பழக்கப்பட்டதாயிரும். அதுக்கேற்ற மாதிரி வந்து ஹேரோ ஸ்கேல்ப்போ வந்துட்டு சேஞ்ச் ஆகிக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க செட் ஆகிடுவாங்க. பட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம சேஞ்ச் ஆகி போகும்போது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண வாட்டர்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வாட்டர் வந்து சேஞ்ச் ஆகி நம்ம ஸ்கேல்ப்பில் வந்துட்டு படும்போது அதனால வந்து சில இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்ற வாட்டர்னா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் சால்ட் வாட்டர்னா மட்டும்தான் அந்த ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம எக்ஸ்டர்னலாக சில விஷயங்கள் பண்ணுறதை தாண்டி இன்டர்னலாக குட் ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதில் பார்த்திங்கன்னா கீரை வகைகள் வந்து நிறையா எடுத்துக்கோங்க, முட்டை நல்லா சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஐட்டம் வந்து எடுத்துக்கோங்க, நட்ஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸில் வந்து அவகேடோ, அதுக்கப்புறம் பெரிஸ், இதை தாண்டி நம்ம ஊரில் கிடைக்கிற கொய்யா பழம் வந்து நல்லா சாப்பிடுங்க. ஜூஸ் வந்து எந்த ஜூஸாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். நான் வாட்டர் வந்து நிறையா குடிங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம ஜூஸ் வந்து நிறையா எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரூட் சாலட் இல்லை வெஜிடபிள் சாலட் வந்து நிறையா சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து சாப்பிடுங்க, சோயா பீன்ஸ் வந்து சாப்பிடுங்க, மாதுளம்பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பீட்ரூட், அதுக்கப்புறம் டெய்லி வந்து 1 கப் வந்து கோக்னட் வாட்டர் வந்து குடிங்க, ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஷாம்பூ ப்ளஸ் எசென்ஷியல் ஆயில். நம்ம ரெகுலராக ஷாம்பூ யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்ம ஸ்கேல்ப் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ட்ரை ஹேருக்கு ஒரு மாதிரி, ஆயிலி ஹேருக்கு ஒரு மாதிரி, இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து டேண்ட்ரஃப் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பூ ஸ்டாப் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து நம்ம டேண்ட்ரஃபுக்குன்னு உள்ள ஷாம்பூ வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். அது சிலருக்கு வந்து ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஷாம்பு எடுத்துக்கோங்க. டேபிள் ஸ்பூன் ஆர் 2 டேபிள் ஸ்பூன் அவங்களோட ஹேருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஷாம்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1 ட்ராப் எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணுங்கள். 2 டேபிள் ஸ்பூன்னா 2 ட்ராப் எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணணும். இதுதான் வந்துட்டு அளவு. இப்போ உங்களுக்கு ட்ரை ஹேராக இருக்குன்னா உங்களோட ஷாம்புவோட நீங்கள் டீ ட்ரீ ஆயில் இல்லைன்னா சாண்டல்வுட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலி ஹேராக இருக்குது அப்படின்னா வந்துட்டு லெமன் ஆயில் இல்லை அப்படின்னா கேமமாயில் ஆயில் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேட்ச் டெஸ்ட்டு வந்து எடுத்துக்கிறது நல்லது. உங்கள் ஸ்கின்னில் ஏதாவது ஒரு ஏரியாவில் நீங்கள் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. 24 ஹவர்ஸ் உங்களுக்கு எந்த விதமான அலர்ஜியும் இல்லை அப்படின்னா உங்கள் ஷாம்பூவில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போது டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெப்பர்மெண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள். பிளாட்னஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு ரோஸ்மெரி இல்லைன்னா லாவெண்டர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள். பிளாட்னஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்கேல்ப்பில் வந்து நிறைய கேப் வந்து தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ரோஸ்மெரி ஆயில் இல்லைன்னா லாவெண்டர் ஆயில் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஹேர் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரேப் சீட் ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். சேம் ப்ரொசீஜர் தான். இதை நீங்கள் உங்கள் ஆயில் கூடவும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஷாம்புவோட மட்டும் இல்லை, உங்கள் ஆயில் கூடயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எசென்ஷியல் ஆயில் சூட் ஆகுமா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ பார்ட் 2 வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.